டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 முட்டை வேக விட்டுருக்கோம். 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 5 மிளகாய். வாசம் வந்துருச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திட்டு இதில் 1 ஸ்பூன் வந்து மல்லி பவுடர். மல்லி விதை இருந்துச்சுன்னா நீங்கள் வதக்கும் போது போட்டுக்கலாம். போது இதை மிக்சியில் அரைச்சிடலாம். பொடி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி பழம் 2 பழம் நறுக்கியிருக்கேன். அதோட 1 பச்சை மிளகாய். இதை பேஸ்ட் பண்ணிக்குவோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், நல்லா கலர் மாதிரி ப்ரௌனாக வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வதக்கும் போது மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் கலர் ரொம்ப அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி 2 சேர்த்துக்கலாம். தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, தக்காளியோட அந்த பச்சை மிளகாய் போட்டு சேர்த்து அரைக்கவும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகட்டும். நம்ம மிளகு, மிளகாய், பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, காரம் அதிகமாக இருக்கும். அதனால் டொமேட்டோ சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. முட்டையை ரெடி பண்ணுவோம். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கு வெங்காயத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மிளகு பவுடர், மிளகு, சோம்பு, சீரகம். இதில் மஞ்சள்தூள் 1 சிட்டிகை. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் திருப்பி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மேல் பக்கம் ரொம்ப வேக விடக்கூடாது. வேக விட்டிங்கன்னா அந்த வெள்ளைக்கரு வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆயிடும். லேசாக அந்த மிளகு சாறுற வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ எக் ரெடி ஆகிடுச்சு. கிரேவி ரெடி. இது சாதத்துக்கு நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.